ஹாய் பூஜா, ஹாய் வர்ஷா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாங்க. நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து பொங்கல். சூப்பரான ஒரு சீரக சம்பால பண்ண வெண்பொங்கல். அருமையான பொங்கல் பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி. பொங்கலுக்கும் தேங்காய் சட்னிக்கும் அருமையாக இருக்கும். கொஞ்சம் உளுத்தம் வடை தட்டி போட்டு வெந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார், அதுக்கு அருமையான ஒரு மேட்சிங் சாம்பார். இது வந்து 2 in 1, மதியத்துக்கும் சாம்பார் தான், அதனால வச்சாச்சு. அதனால் கொஞ்சம் சட்னியும் வச்சுருக்கேன். காலை உணவு நம்ம வீட்டில் இதுதான். மதியத்துக்கு நம்ம வீட்டில் சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் உள்ள தொக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் உள்ள, அதெல்லாம் காலி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து முருங்கைக்காய் தொக்கு, முருங்கைக்காய் தொக்கு. இந்த பக்கம் முட்டை வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. சூப்பர். வேற லெவல்ல சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஒப்பிக்கிறேன், பாட்டு பாடுறேன். அதுக்கப்புறம் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூடி சீக்கிரம் vlog வரும். நான்லாம் வந்து ரொம்ப நாள் கேட்ட பிளேஸ் இது, இன்னைக்கு தான் கூட்டி போறேன். போயே ஆகணும் சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் அதுக்கான நாள் அமைஞ்சது. அதனால நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி டுடே ஸ்பெஷல் போட்டு போயிடலாம் தான் சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் விஷயம் சொல்லிடுங்க மம்மி. நேத்திக்கு வந்து இது வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் தான். இது நேத்திக்கு எடுத்தது, அதை காலையிலேயே நம்ம போட்டு போயிடலாம். இன்னைக்கு வெளியே தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை வந்து 3 நாளா லீவு தான். May 1 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் லீவு. ஸோ யாராவது கடைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமை வாங்க. ரெகுலராக எப்பயும் வழக்கம் போல் திறந்துருவோம். வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வெளி கஸ்டமருக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஜாலியாக, அதாவது ஒரு ப்ரெஷர்லேருந்து ஒரு நாள் நல்லா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிச்ச பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். எதனா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்கன்னா நான் இங்கேயே வரலன்னு சொல்லிட்டேன். நானே தெளிவா அங்க போய் இதை பண்ணாத அதை பண்ணாதெல்லாம் என்ன சொல்லக்கூடாது. அவங்க ஹெல்த் அவங்கவுங்க கையில, அவ்வளவுதான். நாங்க ஒண்ணு சொல்ல. ஆமா, அவங்க எங்களுக்கு ரூல்ஸ் போட்டத போய் நாங்க ரூல்ஸ் போட்டா நான் கேட்க மாட்டேன்றாங்க. நான் ஜாலியா இருக்கிறோம், அவ்வளவுதான். நான் உங்களுக்கே பாப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை முழுமையா 100% பயன்படுத்தி நம்ம ஜாலியா இருக்கணும், சரிங்களா? அம்மா கூட பாருங்க, கம்மல்லாம் அவுத்து வச்சிட்டேன். நான் கூட பிளாஸ்டிக் கம்மல் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கம்மல் மாட்டி. ஓகே கைஸ், அம்மா இவ்வளவு பேசுறாங்க, சவுண்ட் கேட்டுதான் தெரியல, ஓரளவுக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா மைக் மாட்டேன்னு சொன்னேன், கேட்கல. நான் வரமாட்டேன் இப்ப இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. எப்பயுமே இப்படிதான் நீங்களே சொல்வீங்கன்னா அம்மாவுக்கு மைக்கே தேவையில்ல. பல வருஷமா மைக் இல்லாம தான் இந்த யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இந்த மைக்ன்றது என்கிட்ட இருக்கு ப்ரோ. அதாவது இப்ப நான் வந்து மைக் வந்து எதுக்குன்னா, யாரு பேசுறானோ அவங்க மட்டும் தான் கேட்கும். நீ தள்ளி பேசினா கேட்காது. ரொம்ப தள்ளி அதாவது ஒரு எப்படி சொல்றது, பக்கமா தான் இருக்கேன், நல்லா தான் கேட்கும். அது வந்து கேமரா இப்ப வந்து மைக் இல்லாமனா யார் பேசுனா அப்சர்வ் பண்ணணும். மைக் இருக்கும்போது யார்கிட்ட மைக் இருக்கோ அவங்க வாய்ஸ் பண்ணா டாமினன்ஸா அப்சர்வ் பண்ணும், சரிங்களா? இத புரிஞ்சுக்கோங்க மம்மி. ஓகே ஓகே. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பை.